வெல்கம் பேக் எலிரிசா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்துல் ஹக்கீம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஒரு பிளாக் 2 வீடியோ வந்து நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பிளாக் 1 வீடியோவில் வந்து சொல்லாத விஷயங்களையும் அதுக்கடுத்து பிளாக் 1 வீடியோவில் பார்க்காத சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஆடிட்டோரியம் இருக்கும். இந்த பக்கம் வெளியிலேருந்து உள்ளே வந்தவொடனே அந்த உள்பக்கமாக பார்க்கிங்க்கு எப்படி போகணும், அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டோரியம், மற்றது வந்து டைனிங் ஹால், நம்ம சாப்பிட்றதுக்கான டைனிங் ஹால் எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன பிளாக் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 1 வீடியோவில் போட்டிருந்தோம். ஏன்னா பிளாக் 1 வீடியோவில் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பிளாக் 2ல நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் 2 வீடியோவில் வந்து நம்ம போயின்னு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எங்கெங்கே இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு எந்த டைமிங்கில் வரணும், எந்த டைமிங்கில் போகணும், அடுத்து பஸ்ஸு எந்தெந்த பஸ்ஸு கரெக்ட் டைமிங் காலேஜுக்கு வரதுக்கு கரெக்டாக ப்ரைவேட் பஸ்ஸில் வரதுக்கு இருக்கும், அது வந்து காலேஜ் பஸ்ஸில் வரலாமா இல்லை ப்ரைவேட் பஸ்ஸில் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டவுட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா vlog 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா vlog 1ல போட்டிருப்பேன். vlog 2ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுதோ அந்த இன்ஃபர்மேஷன் vlog 2 வீடியோவில் வந்து போடலாம்னு சொல்லிட்டு இந்த vlog 2 வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேலூர் அந்த ராணிப்பேட்டையில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அதெல்லாம் அப்ளிகேஷன்லாம் நான் எத்தனை போனோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லாமே வேலூர் பீப்புள்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எல்லா வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அதிக பேர் வந்து ஒரு வீடியோவை தனித்தனியாக போட்டு ரொம்ப லாங்காக எடுத்துருப்பாங்க. நம்ம ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வருமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வீடியோ சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் வீடியோ பார்த்தாலே போதும், எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மெயின் பிளாக் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் சேர்றதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே தான் கொடுப்பாங்க. பஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க, எவ்வளோ ரேட் இருக்குன்னு. இதெல்லாம் வந்து இயருக்கு இல்லை செமஸ்டருக்கு தான் இருக்கும். இப்போ வந்து இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 அது மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் தான் நான் வந்து வரேன். ஏன்னா காலேஜ் பஸ்ஸில் வந்து ரேட்டு 22,000, இதே ப்ரைவேட்டில் வந்து 12,000 கூட நம்மளுக்கு இயருக்கு ஆகாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் வரேன். இது வந்து மெயின் பிளாக் மேலே. இந்த மெயின் பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ் அது மாதிரி எல்லா பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பிளாக்ல இருப்பாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், எல்லா காலேஜில் எந்த ஒரு காசு கட்டுறதுலேருந்து அடுத்தது எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து அதுக்கடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மெயின் பிளாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். அதனால் மெயின் பிளாக்ல யாரா போகணும்னு சொன்னாங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பிளாக். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன்னா ஃபீஸ் கட்டுறது எல்லாத்துக்குமே இங்கே தான் வரணும். அதனால வந்து மெயின் பிளாக் வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சம்மந்தமான எல்லா ஃபீல்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான எல்லா கோச்சிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடத்துவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்தது ட்ரிபிள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஐடி சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே எல்லாமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா vlog 1 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் இசி அந்த டிபார்ட்மெண்ட்லாம் எங்கே இருக்குது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அந்த vlog 1 வீடியோவில். அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா vlog பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமாக இருந்தாலுமே அதிக பேர் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளாக் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு தாட்டி நான் வரும்போது வந்து இந்த கஷ்டப்பட்டேன். ஏன்னா எந்தெந்த பிளாக் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து டிப்ளமாவில் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். அது இந்த இப்போ ஒரு ஸ்டேட் நீட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மெக்கானிக்கல், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அப்படின்னு தனியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். அதனால வந்து அது கண்டுபிடிக்க வந்து கஷ்டமாக இருக்கும். ரூட் வர மறந்துடுவேன். ஃபஸ்ட்டு எத்தவொடனே நான் ரூட்டு அது குழம்பிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்தவொடனே மைண்ட் செட்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி யாருன்னா வீடியோ இது மாதிரி யூடியூப்ல வந்து போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த அவஸ்தையே இருந்திருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது இப்படிதான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள். அதுக்கப்புறம் வந்து மெயின் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவொடனே இன்ஜினியரிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நினைச்சு வந்து யாரும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க. இன்ஜினியரிங்க்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ல நர்சிங்குக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கு. அதனால வந்து இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் காலேஜ் சேர்ந்தோடனே ரொம்ப சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் இயர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தேர்ட் இயர் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் இயர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கணக்கு.
இதுலயே நீங்க தாக்கு பிடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்லுவாங்க. அதனால வந்து டைரக்ட் லேட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது, ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் சேர்ந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றா இப்போ நினைப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் எப்பவுமே வந்து முதல் படியே ஃபர்ஸ்ட் இயர் தான். அதுல வந்து உங்களை வந்து எப்படி படிச்சா எப்படி ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்ல தான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து ரொம்ப மூட் அப்செட் ஆயிடும். இந்த மாதிரி வந்து என்னடா தெரியாத இடத்துல வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் எப்பவுமே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க எல்லா காலேஜும். மற்ற காலேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இன்ஜினியரிங் அப்துல் ஹக்கீம் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க. நோட்ஸு காலேஜ் இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கான நோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்துல் ஹக்கீம் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது மற்ற காலேஜில் தான் வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது. அதோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு vlog 1 வீடியோலையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலயே நான் வந்து வேலூர் சம்பந்தமான காலேஜோட டீட்டெயில்ஸும் அதுல வந்து எப்படி ஃபெசிலிட்டிஸும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் இன்ஜினியரிங் கைடன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். vlog 1 வீடியோவில் வந்து அப்துல் ஹக்கீம் இன்ஜினியரிங் காலேஜ்னு அது சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா vlog 1 வீடியோவில் போட்டிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடிட்டோரியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் பிளேஸ்க்காக வந்து நம்ம போகலாம். ஆனால் மெயின் அட்வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட்ஸு. ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் எப்போவுமே எல்லா காலேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருக்கும். இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை டிப்ளமாவாக இருக்கட்டும் எப்போவுமே ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் எல்லாம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபியூச்சர் ஸ்கோப்லாம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து யாரும் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ஒரு 1 இயர் வேஸ்ட் பண்ணாதீங்க. சேர்ந்துட்டீங்கன்னா படிச்சிருங்க. அந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருந்தா படிச்சிருங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் ஏரியாவில் வரும். ஃபர்ஸ்ட் காலேஜ் நுழைஞ்சோடனே ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து அந்த ஆடிட்டோரியத்துக்கு பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்கிங் பிளேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆடிட்டோரியத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் ரூம்னு இருக்கும். அந்த பக்கமும் நீங்கள் வண்டியில் பார்க்கிங் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்க ஷீட் தான் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே தான் வந்து நீங்கள் வந்து பார்க்கிங் போட்டுக்கலாம். ஏன்னா வண்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து காலேஜ் வந்து சொல்ல போனால் லீவு. நான் வந்து சும்மா வரலான்னு சொல்லிட்டு ஒரு லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே பைக் எல்லாமே விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து பைக் அலோடு இருக்கான்னு தெரியல. இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் எல்லாருக்குமே அலோடு இருக்கு. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஏஜ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பைக்கோட லைசன்ஸ் இல்லாதனால வந்து அலோட் பண்ணிட்டாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அலோடு இருக்குதான்னு அதுக்கு பேர் கேட்டீங்க. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அலோடு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மா கலர் யூனிஃபார்மா இல்லை யூனிஃபார்மான்னு கேட்டீங்க. யூனிஃபார்ம் தான். டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் ட்ரிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். அதே மாதிரி யூடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ரொம்ப வான கலர் லைட் கலர்ல இருக்கும் ப்ளூ கலரு. அதில் ஐடி வந்து டார்க் ப்ளூன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆகும். பிளாக் பேண்ட்டு பேல ஃபிட்டு அது மாதிரி இருக்கிறோம். பேண்ட் வந்து அந்த அளவுக்கு யாரும் பிடிக்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நான் வந்து பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லேயே கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்தா மாதிரி இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இங்கே எல்லாமே இருக்குது. முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டைனிங் ஹாலில் இங்கே தான் வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்கான ஏரியா வந்து. கேர்ள்ஸுக்கு தனி டைனிங் ஹால் இருக்குது. நம்ம இங்கே போயின்னு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து பாய்ஸோட டைனிங் ஹால். இந்த பக்கம் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி வசதி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஏற்படுத்தியிருப்பாங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் பாய்ஸுக்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கை கவுத்துக்கான எல்லாமே இருக்கும். ஃபேனு எல்லாமே இங்கே இருக்கும். அதனால வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. அதுக்கு போய் வெளியே சாப்பிடுவாங்க, வெளியே கூட சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு டைனிங் ஹால் ஒன்று நினச்சிங்கன்னா இங்கே வந்து பாய்ஸுக்கான டைனிங் ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்களா இன்டர்ஃபேஸ், அந்த பக்கம் அவுட் சைட் எக்ஸிட் பக்கமோ ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா கை கவுத்துக்கான தண்ணி வசதியோட எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டஸ்ட்பின் வைப்பாங்க. ஃபுட் வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டஸ்ட்பின் வைப்பாங்க. இங்கே டஸ்ட்பினில் போட்டுருங்க, எங்கேயும் வெளியே நான் போட்டாருங்க. இங்கே இந்த ஏரோப்ளைன் இருந்துச்சு, அந்த ஏரோப்ளைன் தூக்கி போட்டாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் ஏரோப்ளைனு.
அது வந்து பயன்பாட்டு இல்லாதனால அதை நேரம் அனுப்பிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். கேர்ள்ஸ் டைனிங் அறை அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷீட் போட்டுருக்கேன். அது வந்து கேர்ள்ஸோட டைனிங் ஹால் ரூமு. ஓகேவா? அதிக இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். இன்னும் இன்ஃபர்மேஷன் தான் தெளிவாக உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா vlog 3 வீடியோ இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுக்கிறேன். ஆனால் வந்து எல்லாமே கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கமெண்டில் வந்து உங்களுக்கான ரிப்ளை எல்லாமே நான் கமெண்டில் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்துமோ இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த பக்கம் ஆடிட்டோரியம்க்கு அந்த சைடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து நீங்கள் வந்து டைனிங் ஹாலுக்கு வந்துடலாம். கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஹால் ரெண்டு லேடிஸ் அங்கே தானே பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கான டைனிங் ஹால் ரூமு. இந்த பக்கம் பாய்ஸுக்கான டைனிங் ஹால் ரூமு. இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக பில்டிங்ஸ்லாம் இருக்கும். இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேபுக்கும் இந்த மெக்கானிக்கல் சிவில் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டைப் லேப்ஸு. இதுதான் வந்து லேப் மிஷின்ஸு, இந்த மோட்டார்ஸ் பற்றி இல்லை சர்க்கியூட் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேப் தான் வந்து அங்கங்கே தனித்தனியாக லேப் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் நார்மல் ஒரு லேப் உள்ள நம்ம போய் பார்க்கலாம். லேப் மிஷின்ஸ்லாம் இருக்கும் இந்த லேப் உள்ள. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம லேப் பார்க்கலாம் எப்படி லேப் இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லேத் மிஷின்ஸு இதெல்லாம் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்டும், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஒர்க்குனா இதுதான் மெக்கானிக்கலுக்கு. அதனால வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இது வந்து கேர்ள்ஸுக்கான டைனிங் ஹாலு. இது வந்து ஒரு பழைய கேன்டீன். ஆனால் இப்போ கேன்டீன் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து யாருன்னா வந்து கொலாபரேஷன் கொடுக்கணும், அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த கேன்டீன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதிகபட்சம் இப்போ நியூ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வரும்போது அதிகபட்சம் அந்த கேன்டீன் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோலையும் போன vlog 1 வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்குமோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். எதனா உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு கமெண்ட்ல பண்ண முடியலன்னா பர்சனலாக பண்ணணும்னு வச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்கும். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பார்த்துக்கிறேன். அதோட ஐடி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு இருக்கோம். பர்சனல் அக்கௌண்ட்டும் மெயின் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அது மூலமாக வந்து நீங்கள் வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஈஸி பிளாக் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து கீழே மேலே எல்லா டைமே தண்ணி குடிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கும். ரெஸ்ட் ரூம் வசதி இருக்கும். ஏன்னா மற்ற காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமும் ஒரு தண்ணி குடிக்கிற இடம்னு சொல்லிட்டு அங்கங்கே மூலைக்கு ஒன்று தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம் மற்ற காலேஜ்லாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெஸ்ட் ரூம் வசதியிலேருந்து தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே நல்ல ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிறதுனால தான் நான் இந்த காலேஜை வந்து நம்ம உங்களுக்கு வந்து பேசி இது பண்ணிட்டேன். இது வந்து ப்ரொமோட் வீடியோலாம் இல்லை, சும்மா ஒரு விளாக் வீடியோ தான். இதனால எனக்கு எந்த ஒரு லாபமோ இல்லை எதுவும் இல்லை. சும்மா காலேஜோட டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் இப்போ வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டீ ஸ்பாட்டுக்கு போகிறோம். டீ வந்து டீ லவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. டீ வந்து எந்த இடத்துல அப்துல் மத்தன நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பஸ் வரைகிற டைம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ ஸ்பாட்டில் தான் டீ ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் எப்பவுமே ரெகுலராக டீ குடிக்கிற ஸ்பாட்டு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரெகுலர்ஸ் வீடியோ வந்து ரிப்பீட்டடாக அப்லோட் பண்ணப்படும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய டீ கடை. ஓகேவா? இங்க பாருங்க, இதுதான் RS ஸ்வீட் கடை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.